காவேரி வந்து விஜய்க்கு வந்து சாப்பாடு வந்து பரிமாறுறாங்க. ஆனால் விஜய் வந்து அப்படியே வந்து அமைதியாக இருக்காரு. மூணு மூஞ்சி வச்சுட்டு இருக்காரு. அதை பார்க்குற காவேரி, இவருக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு. என்ன விஜய் ஏன் இப்போ அமைதியாக இருக்கா அப்படின்னா, ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாரு. அதை பார்த்த காவேரி, தாத்தா அதை ஏன் கேட்குறீங்க, நேற்றுலேருந்து சார் இப்படி தான் இருக்கார், மூட் அவுட்டாக இருக்கார், என்ன பிரச்சனை சொல்லவும் மாட்டேங்கிறாரு அப்படின்னோடனே, ஏன்பா என்ன விஷயம், ஒன்றும் இல்லை தாத்தா, இவளுக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாரு. எழுந்து போகிறாரு. சரி நான் போய் பார்க்குறேன் தாத்தா அப்படின்னு. ஒரு நிமிஷம் நிற்கிறீங்களா, என்ன பிரச்சனை சொல்லுங்களேன், ஓவராக தான் பண்ணிக்கிறீங்க அப்படின்றாங்க. இங்கே பார் காவேரி, தேவையில்லாம என் பேச்சுக்கு வராது அப்படின்றாரு. உன்னை தாத்தா வந்து ஏன் இப்படிலாம் பண்ணுறடா, காவேரி கேட்குறாள் சொல்லலாம்ல, ஒன்று இருந்தால் தானே தாத்தா சொல்ல முடியும், இது இல்லை தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. தாத்தா இவர் வேணும்னு பண்ணுறாரு தாத்தா, சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் கேளுங்க தாத்தா அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல, ஏய் டென்ஷன் ஆகாதுடா விட்றா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சமாதானப்படுத்துகிறாரு. இங்கே வந்து இதையெல்லாம் பார்க்குற வந்து என்ன பண்ணுறாங்க, ராகினி அப்படியே வந்து பேச்சு கொடுக்குறாங்க நம்ம காவேரி கிட்ட. என்ன விஜய் சரியாக பேசலையா, ரொம்ப கோவப்படுறாரா, பின்ன ஏன் கோவப்பட மாட்டார், உன் மேலே தானே தப்பு இருக்குது, பொண்டாட்டி சரியில்லைனா எல்லாம் கோவப்பட தான் செய்வாங்க அப்படின்னோடனே செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. நீங்கள் இப்போ என்ன சொல்ல வர, உனக்கு தெரியுமா விஜய் ஏன் கோவமாக இருக்காருன்னு அப்படின்னோடனே, எனக்கு நல்லா தெரியுமே, நீ சரியில்லை அதான் கோவமாக இருக்கார், நான் சரியில்லாமல் போனேன்னு தெரியும் உனக்கு, தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத. நான் ஏன் பிரச்சனை பண்ணுறேன், மேடம் நேற்று எங்கே போயிருந்தீங்க, பழைய லவரை பார்க்க தானே போயிருந்தீங்க, எக்ஸ் லவரை பார்த்தா ஹஸ்பண்டுக்கு கோவம் வரதான் செய்யும் அப்படின்னோடனே, ஓ இவளோட வேலை தானே எல்லாமே, இவ தான் ஏதோ விளையாடிருக்கா அப்படின்னோடனே யோசிக்கிறாங்க. சரி நான் வந்து பார்க்க போனது உனக்கு எப்படி தெரியும், ஏன்னா என்கிட்ட ப்ரூஃப் இருக்குமா, தப்பர் தேவையில்லாதான் பேசாத, நான் வேணால் காட்டட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. பார்த்து செமையாக டென்ஷன் ஆகும். உனக்கு அறிவே இல்லையா, சே உனக்கு அசிங்கமாக இல்லை இப்படிலாம் பண்ணுறதுக்கு, ஒன்றை யார் என்னை ஃபோட்டோ எடுக்க சொன்னது, பின்ன ஃபோட்டோ எடுத்து தானே எல்லோரும் நம்புவாங்க, ப்ரூஃப் வேணும்ல, சே உனக்கு அசிங்கமாக இல்லை அப்படின்றாங்க. என்ன ஓவராக தான் பண்ணுற, நான் விஜய்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன், அதான் உன் மேலே செம கோவத்தில் இருக்காரு, பாரு உன்னை என்ன பண்ண போகிறார் பாரு அப்படின்னோடனே, உடனே வந்து அதை நான் பார்த்துக்கிறேன், உன் வேலை என்னமோ அதை பாரு, புரியுதா, எனக்கு அவரை பற்றி நல்லாவே தெரியும், அவர் ஒன்றும் அதுக்காக கோவமாக இருக்க மாட்டார், சும்மா உன் விஷயத்துக்கு பேசிகிட்டு இருக்காது போய்ங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விடுறாங்க. என்ன இப்போ ஓவராக பண்ணுறாள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ராகினி. அடுத்து வந்து விஜய்கிட்ட வந்து காவேரி வந்து பேச வராங்க. என்னங்க ரொம்ப கோவமாக இருக்கீங்க போல் இருக்கு, எதுக்காக கோவமாக இருக்கீங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா, அப்படி திரும்பி பார்க்குறாரு. எல்லாம் அந்த ராகினி பண்ண வேலை தானே, ராகினி என்ன சொன்னால் நம்பிடுவீங்களா அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வேறு எது கோவமாக இருக்கீங்க, நான் சொல்லாமல் போனது தானே கோவமாக இருக்கீங்க, நான் அதான் சொல்ல வந்தேனே பாஸ் நேற்று நைட்டு உங்ககிட்ட, நீங்கள் தான் வந்து மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறீங்க, அப்புறம் எப்படி நடந்த விஷயத்தை நான் சொல்ல முடியும், இங்கே பாருங்கள் நான் வேணும்னு வந்து பார்க்க போகலன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், இதெல்லாம் என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை காவேரி, உன் பர்சனல் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொன்னீங்க, இப்போ வந்து என்னன்னா கோச்சிட்டு இருக்கீங்க, நான் ஒன்றும் அதுக்காக கோச்சின்னு இல்லை, சரி விடுங்க, இங்கே பாருங்கள் நான் வந்து நிவினை மீட் பண்ணது வேறு ஒரு விஷயமா மீட் பண்ணேன், அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல வந்தேன், நீங்கள் சொல்லவே இல்லை, அதுக்கு ஒன்றும் நான் பண்ண முடியாது, ராகினி என்ன நினைக்கிறா தெரியுமா, நமக்குள்ளே சண்டை வரணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளவும் பண்ணிகிட்ருக்கா, நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி என் மேலே கோவமாக அவன் முன்னாடி இருக்கீங்க, அவளுக்கு இன்னும் சந்தோஷமாகிடும், இப்போ உங்களுக்கு சந்தோஷமாக அவள் சந்தோஷமாக இருக்கணும் அதெல்லாம் நினைக்கிறீங்க, அப்போ என் மனசை காயப்படுத்தணும், அப்படிலாம் ஒன்றும் இல்லை காவேரி, சாரி நான் நேற்று ரொம்ப உனக்கு கஷ்டப்படுத்திட்டேன்ல அப்படின்னா, சரி பரவாயில்ல அப்படின்றாங்க. சரி நீ கவலைப்படாத, அந்த ராகினிக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன், அதன்படி வந்து பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த ராகினி இதுக்கப்புறம் உன் பேச்சுக்கு வரவே மாட்டா, என்ன ஐடியா, அதை எப்படி வந்து நான் பண்ணுறேன்னு எனக்கு தான் தெரியும், அதை நான் பண்ணும்போது நீ பாரு அப்படின்னோடனே, என்ன சொல்கிறாரு இவர், என்ன ஐடியா வச்சுருக்காரு இந்த ராகினி அடக்கிறதுக்கு, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே ராகினி செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே வந்து இது விடவே கூடாது, என்ன தான் நினச்சிட்ருக்கான் அந்த விஜயும் காவேரியும் ரொம்ப ஓவராக தான் பண்ணுறாங்க, எனக்கு நல்லா தெரியும் விஜய் வந்து காவேரி மேலே செம்ம கோவமாக இருக்கான், ஆனால் நம்ம முன்னாடி வேணுமே நடிக்கிறான், அதே மாதிரி தான் இந்த காவேரி நம்ம முன்னாடி வேணும் நடிக்கிறா, இவங்களுக்குள்ளே ஏதோ ஓடிட்டுருக்குது, அதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும், இப்போ என்ன பண்ணலாம், இது எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராகினி யோசிச்சுட்ருக்காங்க. யமுனா வந்து என்ன பண்ணுறாங்க, நேராக நிவினை பார்க்க போகிறாங்க. அப்போ நிவின் வந்து வந்துட்டுருக்காரு. உடனே யமுனா பார்த்துட்டு அப்படியே வந்து நிவின் அப்படின்றாங்க. உடனே எடுத்துறாரு, சொல்லு அப்படின்னோடனே, நீங்கள் என்கிட்ட பேசுவீங்கன்னு என் அக்கா சொன்னால் உண்மையிலே பேசுறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சரி ஓகே நல்லா படி அப்படி சொல்லிட்டு போகிறாரு. நிவின் நில்லுங்க, என் கூட கொஞ்சம் பேச மாட்டிங்களா அப்படின்னா, அதான் நான் பேசிட்டேன்ல அப்படின்னோடனே, இல்லை நிவின் நீங்கள் பழைய மாதிரி பேச மாட்டீங்க பாரு, நான் உங்கள் அக்கா பேச சொன்னேன், நான் பேசிட்டேன் அவ்வளோதான், அதுவும் வந்து அவளுக்காக மட்டும்தான் அப்படின்னோடனே யமுனா மனசு கஷ்டப்படுறாங்க, என்ன இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு இதோட முடியுது.